வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் ரீடிங் கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிபி டக்குன்னு சடனாக வந்து நிற்பாங்கன்னு எதிரே பார்க்கல. உடனே அம்மா இங்கேருந்து நீ போமா, இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜெயாராணி கூட்டத்துலேருந்து தனியாக நின்று தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மு அத்தை எங்கே இருக்காங்க? சிபி அவங்கள நீ அவசியம் பார்த்தே ஆகணுமா? வேணாமே, அவங்க இங்கேருந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிருப்பாங்க. எது எப்படியோ நான் இங்கே வந்துட்டேன்லம்மா, எனக்கு சந்தோஷந்தான். இது எது நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா. நீங்கள் சொல்லி முடித்த வேலை எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லிகிட்ருக்காரு நம்ம சிபி. சின்ன வயசில் அவங்க அப்பா கூட சிபி ஒட்டுமொத்த குடும்பமும் வளர்ந்துருந்தா என்ன மாதிரியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்களோ அது எல்லாத்தையும் ஏபி ரூபத்தில் அப்படியே வந்து வீடியோ ஃபார்மேட்டில் சூப்பராக வந்து போட்டு காட்டுறாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல சிபி நீ கொடுத்த இன்ப அதிர்ச்சி யாராலையும் கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சரி நம்ம அம்மாவை போய் பார்ப்போம், இனிமேட்டு அம்மா பார்க்காம இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஜெயாராணியை பார்க்கலான்னு தன்னந்தனியாக வந்து போகிறாங்க. ரூமுக்குள்ளே வச்சு பார்க்குறாங்க. நம்ம தமிழ் என்னம்மா கடைசி நேரத்தில் சிபி வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல, இதுக்கே நமக்கு கவலையாக இருக்கேம்மா. சிபி தம்பி என்னை பார்த்து பெருசாக வந்து கண்டுக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் கேட்டார். என்னை பற்றியா இல்லை அம்முவை பற்றியா? அம்முவை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தார். நானும் இதோ அதோன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். சமீர் தான் அந்த ரூம் பக்கம் வராங்க. என்னது அம்முவை பற்றியா இல்லை என்ன பற்றியான்னு கேட்குறாங்களே, என்னவா இருக்கும்? இவங்க தான் தமிழோட அம்மா, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ல வராங்க? பிரகாஷோட தங்கச்சி நான் தானு தெரியாத வரைக்கும் தாம்மா நம்மளால் இந்த வீட்லேயே வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சம்யுக்தா. வாரே வா, சூப்பரான அதிர்ஷ்டம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே வரும்போதே தெரியும் இனிமேட்டு தமிழரசி இந்த வீட்டு பக்கம் கூட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. தமிழ் வாவ் சூப்பர், இவங்க தான் உங்கள் அம்மான்னு தெரியும், ஆனால் பிரகாஷோட தங்கச்சி இவங்க தான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்தை நான் சிபிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல. இவங்க மேலே சிபி அன்பா பாசமாக இருக்கலாம், ஆனால் அம்முவா இதே பாசத்தை காட்டுவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரிப்போ, நடக்கிறதெல்லாம் யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அம்மா நீ இங்கேருந்து போமா, இங்கே இருக்காத, இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும். அவர் என்ன ஏதாவது ஒன்று சொன்னால் கூட பரவாயில்ல, ஒன்றை சொல்லிட்டாருன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மு வந்து கேட்குறாங்க சம்யுக்தா கிட்ட, எந்த விஷயத்தையும் சொல்லிடாதம்மா. அம்மா போய் இவகிட்டெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, இவெல்லாம் நமக்கு கால் தூசி கூட கிடையாது. ஏய் போடி, போய் சொன்னால் சொல்லிக்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி மாசா அதிரடியாக வந்து சம்யுக்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வரேவா, இவ்வளோ சூப்பராக வந்து நீ பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நான் எதிரே பார்க்கல. இதே வீராப்பு சிபிக்கிட்ட நான் போய் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லுவியான்னு பார்க்கலாம். ஏய் நாங்கள் யார் நீ யாருன்னு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். நீ ஒன்றும் ஓவராக வந்து சீன் போடாத, உனக்கு தான் வேலை இருக்குல்ல, போய் சொல்கிற வழியை பாரு. எங்ககிட்ட எதுக்கு வெட்டி நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? பார்க்கலாம், இப்போயே போய் சொல்கிறேன், உங்கள் 2 பேரையும் இங்கேருந்து துரத்துறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சம்யுக்தா வந்து வேக வேகமாக சிபியை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் கேடியும் பார்க்குறாங்க. ஏய் சம்யுக்தா எதுக்குடா இங்கே வந்தா? அவங்க உங்களோட ஃப்ரெண்டு, சிபியோட ஃப்ரெண்டு, என்கிட்ட கேட்குறீங்க? ஏய் அவன் எனக்கெல்லாம் முன்னாடி ஃப்ரெண்டுடா. தமிழரசியோட அவள் என்றைக்கு பகையானாலோ இந்த குடும்பத்துக்கு அவள் எப்படி வந்து கெடுக்கணும்னு வந்திருக்காளோ, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்பட்றா வந்து ஃப்ரெண்டாக இருப்பேன்னு கேடி வந்து யோசிச்சுட்டு என்ன செய்யலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. டேய் கேடி எங்கடா இருக்காரு சிபி? அப்போனா நீ இன்னும் திருந்தலை, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வத்தி வைக்கலான்னு தான் வந்திருக்கியா? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அம்மா நீ இங்கேருந்து போமா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப, உன்னை இந்த நிலைமையிலேருந்து தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பிரகாஷ் வந்து யோசிக்கிறாங்க. என்னது தமிழையும் காணும், அதே சந்தர்ப்பத்தில் நம்ம தங்கச்சியும் காணுமேன்னு சொல்லிட்டு அதே ரூம் பக்கம் வந்து வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அந்த இடத்துல பிரகாஷ் என்னம்மா சொல்கிற? ஆமாம் சிபியோட ஃப்ரெண்டு வந்து அவள் நல்லவ கிடையாது, எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சிபிக்கிட்ட வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. சிபி இங்கே வந்தானா சரிப்பட்டு வராது, அம்மாவை போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் எப்படின்னு ஏன் மருமக சிபிக்கிட்ட பேச்சு வாங்கினா கூட அது 2 பேரும் வந்து சின்ன பசங்க, ஆனால் ஒன்று எதுவும் சொல்லிடக்கூடாது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போ அம்மோ, நான் தமிழையும் சிபியையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல
அம்மு கிட்ட சொன்னதுனால அம்மு மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து போகிறாங்க. சிபி கிட்ட வந்து, சிபி இத்தனை நாளா உன்னை முட்டாளாக்கியிருக்காங்க சிபி, என்ன சொல்கிற? நீ எதுக்கு தேவலாம் பிரச்சனைக்குன்னு வந்த? நான் சும்மா இங்கே வந்தேன், அப்புறம்னு பார்த்து இது என் வீடு போல இல்லை, அதனால தான் உங்கள் அப்பா வேறு நல்லபடியாக வந்து ஏஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா. உன்னை இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருக்காங்க, தமிழ் வேறு யாரும் இல்லை. சும்மா வந்த உடனே என் மனைவியை பற்றி பேசி சண்டை மூட்டணும்னு வந்துட்டியா? உன்கிட்ட எல்லாரும் உண்மையை வந்து மறைச்சிட்டாங்க. ஜெயாராணினா யாருன்னு தெரியுமா? தமிழோட அம்மா. அது தெரியும்ப்பா. பிரகாஷோட தங்கச்சினா யாருன்னு தெரியாதுல்ல, 2 பேருமே ஒன்று தான். நீ உன்னோட அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்க. இத்தனை நாளாக இந்த ரகசியம் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அவங்கள முன்கூட்டியே வந்து தமிழோட அம்மானு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற? சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ காட்டுறாங்க. இவங்க கூட தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இப்போ தான் ஃபோட்டோ வந்து எடுத்தோம், சரியா? இவங்க தான் இப்போ அம்மு. வேணும்னா உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா கிட்ட வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறப்ப, இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என் பேச்சை நம்ப மாட்டியா பேபி அப்படின்னு சமீதா வந்து பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்பயே போய் கேட்குறேன், தமிழ்கிட்ட இப்பயே போய் கேட்குறேன். சிபி வந்தானா என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. நானே இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் கேட்கும் போதெல்லாம் இதை பற்றி பேசாத, அம்மு அத்தையை பற்றி பேசவே வேணாம், நம்ம 2 பேருக்குள்ள நிம்மதியாக இருக்கிறது எல்லாம் கெட்டு போயிடும், சண்டை தான் போடுவோன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருந்தார். இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல. சிபி வந்து நம்ம தமிழை வந்து தேடிட்டு இருக்காங்க. தமிழ் இந்த இடத்துல தான்ப்பா இருக்கான்னு சொன்னோன்னே பிரகாஷ் முன்னாடி பேசுகிறாங்க. ஏய், நீ என்கிட்ட எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டியா? நீ இவ்வளோ பெரிய சதிகாரியாக இருப்பேன்னு தெரியவே தெரியாது. இத்தனை நாளாக யார் எங்களுக்கு ஆகாதோ அப்போ நான் திட்டம் போட்டு தானே இங்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க. நிச்சயம் இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா இப்படி இருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்கள் அப்பா தான். அதுக்கு நான் என்றைக்குமே வந்து அன்பா பாசமாக வந்து நடந்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட போய் சொன்னியா? ஜெயாராணி தான் அம்முவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க நம்ம தமிழ். ஏய், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? பிரகாஷ் வந்து நான் சொல்கிறேன், சொல்கிறத கேட்க புரியா இல்லையான்னு எத்தனையோ வாட்டி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இருப்பினும் அப்பா இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க. நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்து வெளிநாட்டுக்கான போனதுக்கான காரணம் என்னால் உங்களை இங்கே பார்க்காததுக்கு தான். இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கவலையாக இருந்துச்சு. உங்களை நல்லபடியாக நீங்கள் ஏஞ்சப்போ கூட நான் பார்க்காததுக்கான ரீசன் கூட அம்மு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அம்முவே ஆகாதுன்னு நாங்கள் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறப்ப, அம்முவோட பொண்ணு குறுக்கு பாதையில் நம்ம வீட்டுக்கு என்னோட மனைவியாக வந்து வந்திருக்கா. எவ்வளோ பெரிய நாடகக்காரின்னு இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சிபி.